ஃபுட்டை எப்போ ஆர்டர் பண்ணா எப்போ டெலிவரி பண்ற? சார் 5 நிமிஷம் சார் லேட்டாக டெலிவரி பண்ணேன். அதுக்கு எதுக்கு சார் அடிக்கிறீங்க? ஏய், லேட்டா டெலிவரி பண்ணிட்டு எதுக்கு வேற பேசுறியா நீ? சார் 20 மினிட்ஸில் டெலிவரின்னு போட்டுருந்துச்சு. பேக் பண்ணுற இடத்துல கொஞ்சம் லேட் பண்ணிட்டாங்க சார். அதுவும் 5 மினிட்ஸில் டெலிவரி பண்ணிட்டேன்ல சார். இந்த கதைலாம் ஏன்ட்ட விட்டுக்காத, உனக்கு அவ்வளோதான். ஃபுட்டு வாங்கிட்டு அதை எனக்கு காசு மட்டும் கொடுங்க சார். டெலிவரி பண்ணது லேட்டு, இதில் காசு வர கேட்குறியா? போடா. டேய், எங்கடா இருக்க? ஏன்டா? டேய், யார் அது மேல கை வச்சிருக்கா? உனக்கு எப்படி தெரியும்? டேய், சோஷியல் மீடியா ஃபுல்லா நீதான்டா. நீ டெலிவரி பண்ண இடத்துல நீ அடி வாங்கினதை எவனோ வீடியோ எடுத்து போஸ்ட் பண்ணியிருக்கான். சோசியல் மீடியாலையா? உனக்கு சென்ட் பண்ணியிருக்கேன் பாரு. நீங்க தானே அந்த வீடியோல ஃபுட் டெலிவரி பண்ணது? நில்லுங்க, பயப்படாதீங்க. உங்களுக்கு என்ன வேணும்? கோவப்படாதீங்க. நான் உங்களை ஹர்ட் பண்ணணும்னு இதை கேட்கல. அவர் உங்களை அப்படி அடிக்கிறாரு, நீங்க சும்மாவே நிக்கிறீங்க. திருப்பி கேட்க வேண்டியது தானே? என்னங்க கேட்க சொல்றீங்க? கேட்டதாங்க அந்த என்ன அந்த அடி அடிச்சான். பார்சல் பண்ண இடத்துல கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. 5 நிமிஷம் லேட்டா ஃபுட் டெலிவரி பண்ணதுக்கு அந்த அடி அடிக்கிறாரு. உங்க மேல தப்பு இல்லைல்ல, அப்புறம் என்ன திருப்பி அடிக்க வேண்டியது தானே? நான் ஏதாச்சும் பண்ணா என் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்து என்னை வேலையை விட்டு தூக்கிடுவாங்க. வேலையை விட்டுட்டு என் நடுத்துறையில் நிற்க சொல்றீங்களா? என்னைய நம்பி இருக்க என் குடும்பத்துக்கு யாருங்க பதில் சொல்றது? இப்போ நீங்க எதுக்கு இதெல்லாம் கேட்குறீங்க? அன்னைக்கு உங்களை அடிச்சார்ல, அவ என்னோட அண்ணா தான். அவருக்கு பதிலா நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கறேன். நீங்க எதுக்குங்க மன்னிப்பு கேட்குறீங்க? நீங்க மட்டும் இல்ல, உங்களை மாதிரி எத்தனை பேரை பாக்குறேன். கஷ்டப்பட்டு ஃபுட் டெலிவரி பண்றீங்க. ஆனா இந்த சொசைட்டில உங்களுக்கான மரியாதையும் அங்கீகாரமும் கிடைக்கிறதே இல்லை. இந்த மாதிரி ஃபுட் டெலிவரி பண்ணுறவங்களுக்கு இதெல்லாம் பழகி போச்சுங்க. யாரோ பண்ண தப்புக்கு நாங்கள் அடி வாங்கி அசிங்கப்பட்டு நிற்போம். நாங்களும் மனுஷங்க தாங்க. இதெல்லாம் நான் எதுக்கு உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன்? இதனால ஏதோ மாறவா போகுது? ஏன் மாறாது? உங்க வேலையை நீங்க சரியா செய்றீங்கல்ல, எதுக்கும் கவலைப்படாதீங்க. கண்டிப்பா ஒரு நாள் மாறும். ஏதோ சொல்றீங்க. சரிங்க, எனக்கு நெக்ஸ்ட் ஆர்டர் வந்துருச்சு, நான் கிளம்புறேன்.